தமிழீழ விடுதலைக்காக போராடி உயிர் துறந்த மாவீரர் தியாகசீலர் பிரபாகரனின் தாயார் பார்வதியம்மாள் மருத்துவ சிகிச்சைக்காக விமானம் மூலம் 16/4/10 அன்று மலேசியாவிலிருந்து தமிழகம் வந்திருந்தார். தரையிறங்க விடாமல் அதே விமானத்தில் அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். முறைப்படி இந்திய அரசுக்கு விண்ணப்பித்து விசா பெற்று தமிழகம் வந்திருந்த 80 வயதான உடல் நலம் குன்றிய மூதாட்டியை விமானத்தில் இருந்து கீழே இறங்க விடாமல் செய்த செயல் தமிழர் நல அமைப்புகள் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஜூனியர் விகடன் 25/4/2010 இதழில் வைகோவை பேட்டி கண்ட செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். அவர்கள் வைகோவிடம் பார்வதியம்மாள் எதற்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் என்று கேட்க, வைகோ அவர்கள் உயர் நவீன மருத்துவ சிகிச்சைக்கு வாய்ப்புள்ள சென்னைக்கு அவரை அழைத்து வந்து வைத்தியம் பார்த்து அதன் பின்னர் கனடாவுக்கு செல்ல அனுமதியும் பெறலாம் என்று அண்ணன் பழ நெடுமாறனும் நானும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். இந்தியா வருவதற்கு முறைப்படி அனுமதி பெற பார்வதியம்மாள் விண்ணப்பம் செய்திருந்ததன் பேரில் இந்திய அரசு அனுமதி வழங்கி விசாவும் கொடுத்து விட்டது. பிரபாகரின் தாயார் என்று தெரிந்தே விசா கொடுக்கப்பட்டது. அதன்படி 16ஆம் தேதி மாலை மலேசியாவில் விஜயலட்சுமி என்ற பெண்ணுடன் புறப்பட்டு இரவு 10:45 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரை அழைத்து வருவதற்கு நெடுமாறனுடன் விமான நிலையத்தில் வெளியே காத்திருந்தோம். அப்போது அங்கே என்ன நடந்தது? 10:15 மணி அளவில் திடீரென தமிழக போலீசார் குவிக்கப்பட்டனர். வீடியோ கேமராக்களோடு உளவுத்துறை போலீசார் வந்தனர். இதனால் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விமான நிலையம் நோக்கி சென்றபோது சாலையிலேயே தமிழக காவல்துறையினர் எங்களை வழிமறித்தனர். எங்களை ஏன் தடுக்கிறீர்கள்? இதென்ன சர்வாதிகார நாடா என்று கேட்டேன். காவல்துறை அதிகாரி ஒருவர் என் கையை பற்றி இழுத்து பிடரியை பிடித்து தள்ளினார். அதிர்ச்சி அடைந்த நெடுமாறன், எந்த சட்ட விதியின் கீழ் எங்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்டார். விமான நிலையத்துக்குள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கே அதிகாரம் உள்ளது, உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டுவிட்டு பயணிகளை வரவேற்கும் இடத்தில் அமர்ந்து விட்டோம். அதற்குள் பார்வதியம்மாள், அவருக்கு துணையாக வந்த விஜயலட்சுமி ஆகியோரை அந்த விமானத்திலேயே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவரை திருப்பி அனுப்பியதன் காரணம் என்ன? 80 வயதில் இயக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்று இந்திய அரசு அஞ்சுகிறதா? அவர் திருப்பி அனுப்பப்பட்ட மறுநாளே ராஜபக்சேயின் மகன்கள் பெங்களூருவில் IPL கிரிக்கெட் பார்க்க சென்னை வந்தார்களே, என்ன அநியாயம்! கொலைபாதகம் செய்த ராஜபக்சேக்கு திருப்பதியில் பூர்ணகும்ப வரவேற்பு. ஆனால் ஒரு பக்கம் விசா வழங்கிவிட்டு மறுபக்கம் பிரபாகரனின் தாயாரை திருப்பி அனுப்பியதன் மர்மம் புரியவில்லை. இதற்கு யார் காரணம்? தமிழக முதல்வர் கருணாநிதிதான் காரணம். பார்வதியம்மாள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்பதை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்டு அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் கருணாநிதி. அவர் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே இந்திய அரசு பார்வதியம்மாளை திருப்பி அனுப்பியிருக்கிறது. பார்வதியம்மாளை முதல்வர் ஏன் திருப்பி அனுப்ப வேண்டும்? இதற்கு காரணமெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. என் மீதும் நெடுமாறன் மீதும் விமான நிலையத்தில் தமிழக காவல்துறையினர் நடத்திய அராஜகம் இதற்கு சாட்சி. கருணாநிதியை கேட்டுத்தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறேன் என்று புதிய தலைமைச் செயலக திறப்பு விழாவில் மன்மோகன் சிங் பேசுகிறார். இதனால் பார்வதியம்மாள் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவத்தில் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி கருணாநிதி தப்பிக்க முடியாது. என்னுடைய கேள்வி இதுதான், அங்கே தமிழக காவல்துறை வரவேண்டிய அவசியம் என்ன? இந்த தகவல் முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தால் விமான நிலையத்தில் போராட்டம் நடத்தியாவது பார்வதியம்மாள் தரையிறங்க அனுமதி பெற்றிருக்க முடியும் என்று தமிழ் உணர்வாளர்கள் வருத்தப்படுகிறார்களே. கருணாநிதியை குற்றம் சொல்ல துணிச்சல் இல்லாதவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிலர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உடல் நலம் இல்லாமல் வருகிறார், நாங்கள் சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம், இந்த நேரத்தில் பரபரப்பு வேண்டாம் என்று நெடுமாறன் நினைத்திருக்கிறார். விசா கொடுக்கப்பட்டதால்
அவரை திருப்பி அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. மதிமுக அறிவித்திருக்கும் உண்ணாநிலை போராட்டத்தின் நோக்கம் பார்வதி அம்மாளுக்கு மத்திய அரசு செய்த அநீதியில் துரோகத்தில் தமிழக அரசு உடந்தையாக இருந்தது என்பதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகப் போகிறோம். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க இந்திய அரசு அனுமதிக்க வேண்டும். மாறாக அவர் திரும்பவும் இலங்கை செல்ல நேர்ந்தது. அங்கே அவரது உடல் நலத்துக்கோ உயிருக்கோ கேடு ஏற்பட்டால் இந்திய அரசுதான் அதற்கு பொறுப்பு என்று கூறி முடித்து கொண்டார் வைகோ அவர்கள். பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாள் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் குறித்து பாஜக தலைவர் திரு அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது பார்வதி அம்மாளை திருப்பி அனுப்பியது துரதிர்ஷ்டவசமானது. இந்திய அரசு அவருக்கு விசா கொடுக்க அனுமதித்து இருந்தும் அவர் ஏன் திருப்பி அனுப்பப்பட்டார்? ஒரு தமிழ் மூதாட்டி தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு எந்தவித கிரிமினல் பின்னணியும் இல்லாமல் வரும்போது ஏன் திருப்பி அனுப்பப்பட்டார்? இந்திய அரசு இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். யாருடைய தவறுதலாலோ 80 வயது மூதாட்டியாரை, ஒரு தியாகசீலரின் தாயாரை, உடல்நலம் சரியாக இல்லாதவரை பேணிக் காப்பதுதானே தமிழர்கள் பண்பாடு. தமிழ் என்று போராட்ட குரல் விடுபவர்கள் தமிழ் மண்ணுக்காக தன் உயிரை விட்ட பிரபாகரனின் தாயாரை திருப்பி அனுப்பிய செயல் எல்லா தமிழர்கள் நெஞ்சத்திலும் வேதனை உணர்வைத்தான் தூண்டுகிறது. இதை போன்ற தவறை எந்த காரணங்களுக்காகவும் மீண்டும் செய்யாமல் தமிழ் நெறியை மதித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.